ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் தாங்க. அதாங்க மதுரை பட்டர் பன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டீ கடை பன் எடுத்துக்கலாம். இந்த பன்னை நம்ம இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னை இந்த மாதிரி ரெண்டாக லைட்டாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பன்னை அப்படியே தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதாங்க பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னுக்குள்ளேயும் பட்டரை தடவி வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இந்த பன்னுக்குள்ளேயும் தடவிக்கலாம். பட்டரை தடவினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கடாயில் பட்டர் போட்டு வச்சுருக்கோமா, அந்த பட்டரில் இந்த பன்னையும் போட்டு மேலேயும் கீழேயும் இந்த பன்னை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பன்னை 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி போட்டு நல்லா சூடு பண்ணி அதாங்க டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டரை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கு மேலேயே கொஞ்சம் சீனியையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த பாலை காய்ச்சிட்டேன். கொஞ்சம் சூட்டோடு இருக்குது இந்த பால். நீங்கள் ஆறின பாலை கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேர்த்த பாலை எல்லாமே அந்த பன்னு உரிய ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் அந்த பன்னை இந்த பக்கமாக அந்த பக்கமாக அந்த பால்லே நம்ம திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த பால் எல்லாத்தையுமே பன்னு உறிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் வீடியோஸாக அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா பாலையும் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த பன்னை எடுத்தோம்னா நமக்கு மதுரை பட்டர் பன் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மதுரை பட்டர் பன்னை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மதுரை பட்டர் பன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மதுரை பட்டர் பன்னை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.